ஆர்ஜே பாலாஜியும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நல்ல பொறுப்பான இயக்குனர். அதனால் நிச்சயமாக அந்த படத்தை வந்து நல்ல நல்ல படமாக கொண்டு வருவார். சூர்யாவுடைய 45 படத்தை நிச்சயமாக நல்ல படமாக கொண்டு வருவார். அதுக்கப்புறம் சூர்யாவோட லயனப்ஸும் பாருங்கள் இல்லையா, நல்ல நல்ல லயனப்ஸில் இருக்குது. இப்போ சூர்யாவுடைய 46 படம் பார்த்தீங்கன்னா வெங்கி அட்லூரி அவர் பண்ணுறாரு. அதாவது லக்கி பாஸ்கர் எல்லாருக்கும் தெரியும், துல்கர் சல்மானை வச்சு ஒரு பெரிய வெற்றி படம். அதாவது மலையாளத்தில் எடுக்கப்பட்ட படம் தமிழ்லேயே பெரிய கலெக்ஷனை கொடுத்துச்சு, பெரிய கோடிகளில் கலெக்ஷனை கொடுத்துச்சு. பெருசாக அந்த படத்தை வந்து லைக் பண்ணி பார்த்தாங்க. உண்மையிலுமே அந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருமே இந்த படத்தை மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸ்க்ரீன் பிளே அந்த டெம்போ பாருங்கள், எங்கேயுமே குறையாமல் அழகாக லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ வேறு வேறு ஜேர்னலில் வந்து படங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய படங்கள்லாம் பாருங்களேன், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. டிஃப்ரெண்ட்டாக நம்ம இனிமேல் ஆடியன்ஸை சொன்னால் தான், டிஃப்ரெண்ட்டான படத்தை ஆடியன்ஸை கொடுத்தா தான் ஆடியன்ஸ் வந்து இனிமேல் லைக் பண்ணுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லி புதுசாக வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் நல்ல நல்ல படங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.